பாண்டியன் ஸ்டோரியில் டுடே எபிசோடில் வீட்டில் வந்து கல்யாண பேச்சு வேறு போயிட்டுருக்கு. பத்திரிக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு, ஏன்னா நாள் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் 400 பத்திரிக்கை தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 2 பேர் போனால் கரெக்டாக அந்த நாளுக்குள்ளே நம்ம பத்திரிக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அக்கா முக்கியமான ஆளுங்களுக்கு இவர் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரட்டும், அதே மாதிரி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடைசி நல்ல பத்திரிக்கை கொடுத்துடலாம், முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு நம்ம 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பழனியும் சுகன்யாவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மாதிரி நான் எங்கேயும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்க்கா வரலன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லையா? எனக்கு விருப்பம் இல்லை தான், அதுக்காக நான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வரலன்னு நான் சொல்ல கிடையாது. எல்லாரும் ஆளுகளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயிட்டா வீட்டில் இவர் யார் பார்த்துக்கிறது ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சக்திவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டா இவருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டைமுக்கு மாத்திரையை கொடுக்கணும், அதனால் நான் எங்கேயும் வரதா இல்லை மாதிரி அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. போதுங்க்கா, இதே ராஜுவோட கல்யாணம் ஆரம்பிச்சும் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்ததுன்னு கூட இருந்து எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஆனால் இப்போ என் பையனோட கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அதனால தான் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. மாமாவை பார்த்துக்க இந்த வீட்டில் ஆளாக இல்லை, அத்தை இருக்காங்க, இப்படி எல்லாரும் எல்லா நேரத்துலையும் வெளியில் போயிடுறதுலையே வீட்டில் யாராச்சும் இருந்துக்கிட்டே தானே இருக்கோம். அப்போ மாமாவை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி மாமாவும் நல்லா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன் வடிவு, நீ கூட போயிட்டு வா. இல்லைங்க அதெல்லாம் சரியாக வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெரியம்மாவுக்கு என் கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் இப்படியே இருந்தால் கூட பெரியம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் பெரியம்மா வரமாட்டேன்னு சொல்லி பெரியப்பா மேலே சாக்கு போட்டுக்கிட்டு வரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் குமர்வேல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காது குமார். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனாலையும் எல்லாரும் சொல்கிறத கேட்டு நானும் சரின்னு தானே சொன்னேன். ஆனால் இந்த கல்யாண விஷயத்தில் என்னால் முழுசாலாம் ஈடுபட முடியாது, இவரை பார்த்துக்க நான் தேவைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு, நான் நல்லா இருக்கேன் கோமதி, நான் என்னை பார்த்துக்கிறேன், இதேத்த வீட்டில் இருக்கிற நம்ம ராஜகோடை நான் வந்து பார்த்துப்பா, என் கோமதி எல்லாருமே இருக்காங்க, நீ பத்திரிக்கை வைக்க போயிட்டு வா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இல்லைங்க அது சரியாக வராது, நான் சொல்கிறேன்ல நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மாதிரி உன் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம கோமதி, மீனா, செந்தில், கதிரன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோட்டர்ஸில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடி கடுகு சீரகம் வெந்தயெல்லாம் 2 டப்பா வாங்கி வச்சுருக்கேன், என் பாட்டுக்கு போவேன், வீட்டில் எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இல்லைனாலாம் பார்க்குறதில்ல, அப்போ தோன்றதை எடுத்து போட்டு வந்துக்கிட்டே இருக்கு, அதனால தான் இப்படி 2 பொருளாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் சமைக்கவே மாட்டிங்களா, ஆளுக்கு ஒரு பக்கமாக சமைச்சிட்ருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைத்த அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம மீனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அந்த டென்ஷனே இருக்காது, நீங்களே எல்லா வேலையும் பார்த்துக்க போகிறீங்க, உங்கள் கூட ஏதோ சின்ன சின்ன வேலையாக நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், எனக்கு அங்கே வரதில் சுத்தமாக விருப்பமே இல்லைம்மா, அங்கெல்லாம் வந்தால் சுதந்திரமாக எங்களால் இருக்கவே முடியாது, அப்பா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி மட்டும்தாம்மா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வேணும்னா நீ இங்கே இருந்துக்கோ, மீனாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நீ இந்த வீட்டையே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுந்துட்டு உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வேறு எப்படா பேச முடியும், என்னம்மா பெத்த பிள்ளையை கண்டுக்க மாட்டேன்றீங்க, நேற்று வந்த மருமகளை கண்டுக்கிறீங்க, அவள் என் மருமக தாண்டா, அவள் வேலைக்கு போயிட்டு வந்தா வரும்போது எனக்கு சாப்பிட்றதுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவா, எனக்கு கம்பல் வளையல் எல்லாமே எனக்காக வாங்கி கொடுத்துருக்காடா, நீ இது வரைக்கும் ஒரு நாள் வச்சு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுத்துருப்பியா, அடடா ஒரு சாக்லேட்டில் என் மான மரியாதைலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கா. அப்படி அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு, அண்ணன் நம்ம வீட்லேயே நம்ம ஜாலியாக இருக்கலான்னு, நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இவ்வளோ பிடிவாதமாக இருக்க, வான நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு செந்திலை கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் எல்லா பேக்கிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பத்திரிக்கைலாம் அடித்து வந்தாச்சு. ஆனால் முதல்ல உங்கள் பேரை தான் போட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. பத்திரிக்கைலாம் பார்த்தேன்டா நல்லா இருக்குது, நீ என் பேரை போட்டிருக்கிறதையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவேல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை கொடுத்துட்ருக்கீங்க, எதிர்த்த வீட்டில் இருக்கிற நம்ம கோமதிக்கு பத்திரிக்கை கொடுக்கலாம்ல,
ராஜி தானே நாத்தனார் சீரெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, இவ்வளோ நேரம் சொல்கிறதுனால நாத்தனார் சீருக்காக நம்ம ராஜியை மட்டும் கூப்பிடலாம், அது எப்படிங்க முடியும்? வீட்டில் அத்தனை பேர் இருக்கிற போது ராஜியை மட்டும் கூப்பிட்டா அது சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி இருந்துட்டு, ஆனால் நீ சொல்கிற மாதிரி அவங்க வீட்டில் நடக்கிற எந்த விசேஷத்துக்கும் உங்களை அவங்க கூப்பிட்றதில்ல. ஆனால் குமாருக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்களே, இப்போ நீ ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் தில்லை காட்டுன்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறது சரியாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரியாத்தா நீ சொன்ன மாதிரி நாங்கள் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு போகிறோம், போகும்போது தனியாக போகாதரா, நீயே மாறி வடிவு பழனின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு கோட்டஸில் இருக்கிற எல்லா பொருளையும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. எல்லா பொருளும் வந்துருச்சு இல்லடி, பார்த்துட்டாத்த எல்லா பொருளும் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி கோமதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இல்லைம்மா, கொஞ்சம் பக்கத்தில் வேலையாக வந்தேன், சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு தான் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா இது டிவி தானே, அது ஏசி தானே, இதெல்லாம் போட்டால் சீக்கிரமாக கரண்ட் பில்லெல்லாம் எக்கச்சக்கமாக போயிடும், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சிடலாம், இந்த டிவியும் ஏசியும் மேலே தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே செந்தில் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.